அமெரிக்காவை சேர்ந்த ஈத்தன்ற ஒருத்தர் கேன்சர் அவேர்னஸ்க்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. ஆனால் அது பெரிய ஆபத்தில் போய் முடிஞ்சிருக்கு. அது என்னன்றதை தெரிஞ்சுக்க நம்ம ப்ரோக் நியூஸை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அமெரிக்காவை சேர்ந்த ஈத்தன்ற ஒரு டீனேஜர் கேன்சர் அவேர்னஸ்க்காகவும் அதுக்காக ரிசர்ச்க்காக ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறதுக்காக சோலோவா 7 கான்டினென்ட்ஸை அவரோட ஃப்ளைட்லேயே கவர் பண்ணுற மாதிரி ஒரு கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இந்த கேம்பெயின் அவர் ஒரு வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடியிலேயே ஃபாலோ மை சோலோ ஃப்ளைட் அரௌண்ட் த வேர்ல்ட் டு ஃபைட் கேன்சர். ஸோ இதுதான் ஒரு இன்ஸ்டாகிராம் பயோலே வச்சிருக்காரு. ஸோ இந்த கேம்பெயின்ல அவர் சக்சஸ்ஃபுல்லா 6 கான்டினென்ட் கவர் பண்ணிட்டாரு. ஆனா ஒரே ஒரு கான்டினென்ட் மட்டும் மிச்சம் இருக்கு, அதுதான் அண்டார்டிகா. சோ ஒரு சவுத் அமெரிக்கால இருக்கக்கூடிய சிலில இருந்து அர்ஜென்டினா கிளம்புறப்போ வெதர் கண்டிஷன்ஸ் ரொம்ப மோசமா இருந்தனால வேற வழியே இல்லாம அண்டார்டிகால வந்து எமர்ஜென்சி லேண்ட் பண்ணிருக்காரு. அண்டார்டிகால எப்படிப்பா லேண்ட் பண்ண முடியும், அங்க ஒரே பனியா இருக்குமே நீங்க கேட்கலாம். அங்க ஒரு பப்ளிக் ஏர்ஃபீல்ட் இருக்கு, அதுல தான் ஒரு எமர்ஜென்சி லேண்ட் பண்ணிருக்காரு. சோ அவர் அங்க லேண்ட் ஆன உடனே அங்க இருக்கக்கூடிய ஃபயர் ரெஸ்பான்ஸ் டீம்லாம் அவரை செக் பண்ணி ப்ராப்பரா வந்து நீங்க வந்து இங்க இருந்து போகலாம், 1 hour நீங்க கிளம்பலாம், உங்களுடைய ஃபிளைட் பிளான் அடுத்து எங்க கிளம்ப போறீங்கன்ற டீடைல்ஸ் மட்டும் சொல்லிட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல பிளாக் யூனிஃபார்ம் போட்ட சில்லி நேவி வராங்க. அப்பதான் வந்து இந்த கதையே வேற மாதிரி மாறுது. அந்த நேவி எடுத்த உடனே ஈத்தனை யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்டும் வாங்குறாங்க. அவங்க போன்ஸ் ஆகட்டும், அவங்க ஃபிளைட்டை செக் பண்ணி ஒரு ஓரமா நிக்க வச்சிட்டாங்க. அண்ட் இவரை யாராலையுமே கான்டாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு எல்லாமே உங்ககிட்ட இருந்து பிடிங்கிட்டாங்க. ஏன் இந்த இஷ்யூ இவ்வளவு வைரலா கிரேசியா போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சில்லி ரொம்ப வருஷமா அண்டார்டிகால இருக்கக்கூடிய அந்த பகுதி எங்கள்தான் சொல்லிட்டு ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க, 1940s இருந்தே. இதுல என்ன கான்ட்ராடிக்ட்னா 1960sல எல்லா கண்ட்ரீஸுமே சேர்ந்து அண்டார்டிக் ட்ரீட்டின்னு ஒன்று சைன் பண்றாங்க. அதுல என்ன விஷயம்னா அண்டார்டிகாவை எந்த கண்ட்ரியுமே சொந்த கொண்டாட முடியாது, அதுல சில்லியும் சைன் பண்ணிருக்காங்க. இப்படி பண்ணியும் சில்லி எந்த லீகல் பேசிஸ்ல நான் சிட்டிசனை அவுட் சைட் சில்லியில போயிட்டு அரெஸ்ட் பண்ண முடியும்? அண்ட் இதுல குறிப்பான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈத்தன் எமர்ஜென்சி லேண்டிங்காக மட்டும்தான் அங்க வந்து லேண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் எமர்ஜென்சி லேண்டிங்னா எல்லா கண்ட்ரீஸும் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா இதுக்கு சில்லி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஈத்தன் வேணும்னே போய் சொல்லி தான் இந்த எமர்ஜென்சி லேண்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து 7 கான்டினென்ட்ஸ் நான் கவர் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சில்லி ஈத்தனுக்கு 90 days டிராவல் பேன் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு பவரும் அத்தாரிட்டியும் இல்லாம அண்டார்டிகால எப்படி வந்து சில்லி இவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும்? அண்ட் இதுல ஒரு நல்ல விஷயம், இப்போ ஓரளவுக்கு அங்க சிச்சுவேஷன் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. அவர்கிட்ட ஃபோன் கொடுத்துட்டாங்க. அண்ட் அவருக்கு நடக்கிற ஒரு விஷயத்தையும் அவர் டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இருந்தாலும் அவர் இப்போ எப்படி அங்கிருந்து வெளில வர போறாரு, அண்ட் இது இன்னும் எவ்வளவு பெரிய இஷ்யூவா மாற போறதுன்றது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.